நப்தலிக்கு ஒரு திருப்தி. என்ன திருப்தினா, கர்த்தருடைய தயவினாலே அவன் திருப்தி ஆவான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய சிரசின் மேல் இருக்கும். உங்க வலது கை அப்படியே உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, இன்றைக்கு அவருடைய தயவு என்னுடைய உச்சந்தலையின் மேல இறங்குகிறது. இன்றைக்கு அவருடைய தயவினாலே நான் திருப்தியாக போகிறேன். I'm going to get satisfied with His favor, God's favor. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் உச்சந்தலையின் மேல இறங்குகிறது. என் உச்சந்தலையின் மேல இறங்குகிறது. என் உச்சந்தலையின் மேல வாழ்நாள் எல்லாம் அவருடைய தயவுக்குள்ளாக நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண போறார் காட்ஸ் ஃபேவர்னால. ஆமென். அந்த திருப்தியை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ மேற்கொள்ளுவாய், நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் உங்களை ஒரு சுதந்திரவாளியாய் இந்த நப்தலி கோத்திரத்தை மாற்றினது போல இந்த எல்லைகளை விஸ்தாரமாக்குவாராக? எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. ஆமா, ரெண்டு பக்கமும் ரெண்டு சைட்லயும் வளர்ந்து இடங்கொண்டு பெருகுவார்களாக. அல்லேலூயா. நப்தலி கோத்திரத்துக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங் கொடுத்தார்.